போலீஸ் ஜாப் எழுத போகிறவங்க செம்ம ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நான் சொல்லலை, ஒரு உயர் அதிகாரியே சொல்லியிருக்காரு. இப்போ அந்த ஸ்கேம் என்னன்னு நீங்கள் பார்க்கறதுக்கு வந்திருக்கீங்க யூடியூப் சேனலில். அது என்னன்னா, ஒரு 10th படித்தவங்களுக்கு மட்டும்தான் பிசி எக்ஸாம் எழுதுகிற குவாலிஃபிகேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பிசி எக்ஸாம் யார் யார் எழுதுறா? சிங்கிள் டிகிரி, டபுள் டிகிரி, ட்ரிபிள் டிகிரி, எல்லா டிகிரியுமே அப்ளை பண்ணுறாங்க. அப்போ தான் என்னை கூப்பிட்டு ஒரு உயர் அதிகாரி என்ன சொன்னார்னா, இது பெரிய ஸ்கேம் மாதிரிப்பா. ஒரு 10th படித்தவங்களுக்கு என்ன ஜாப் கொடுக்கலாம், பிசி அவங்க என்ன மாதிரி ஒர்க்லாம் அவங்களுக்கு நம்ம அலாட் பண்ணுறோம் அப்படின்றது. உங்களுக்கு டிகிரி முடிச்சவங்களுக்கு எஸ்ஐ ஜாப் நாங்கள் அலாட் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் அதை செய்யறது கிடையாது. டைரெக்டாக பிசி எக்ஸாம் அட்டன் பண்ணுறது. இது யாரோட? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, 10th முடிச்சவனால எஸ்ஐ எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாது. அவங்களுக்கு கொடுக்குற ஜாப் அந்த ரெக்யூர்மெண்ட் எல்லாத்தையும் நீங்கள் பறிக்கிறீங்க. இது மிகப்பெரிய ஸ்கேமு. நீங்கள் தயவு செஞ்சு எஸ்ஐ எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பிசிக்கு அசால்ட்டாக உள்ளே வந்துட்டு அங்கே போய் எக்ஸாம் எழுதுனா சீக்கிரமாக உள்ளே வந்துடலான்னு நினைக்கிறீங்க. ஆனால் இதனால் எத்தனையோ பேர் 10th முடிச்சுட்டு கனவோடு இருக்கவங்களால அது பண்ண முடியாமல் போயிடுது, பிசி ஆக முடியாமல் போயிடுது. ஏன்னா அவங்க படித்த படிப்புக்கு அந்த கொஸ்டின் கேட்டால் அவங்களுக்கு ஒரு 40 மார்க் எடுக்கிறாங்கன்னா அதை நீங்கள் 45 மார்க் எடுத்து வாங்கிட்டு போயிடுறீங்க. இல்லைன்னா அந்த 40 மார்க்குள்ளே இருக்கவங்களுக்கு அந்த ஜாப் கிடைச்சிடும். நீ நெக்ஸ்ட் டைம் இந்த எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு சொன்னார். அதோடு நான் போய் எழுதுறதே விட்டுட்டேன். கண்டிப்பாக இது கரெக்டாக தப்பான்ட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்னது என்ன தப்பாக இருந்தால் எனக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய். மறக்காமல் யுவி விலாக யூடியூப்லேயும் ஃபாலோ பண்ணி வச்சிங்க. வேறு லெவல் விஷயம்லாம் வரும். தேங்க்யூ.